guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப். ஸோ இன்றைக்கி எனக்கு ஹெவி ஒர்க் இருக்குது. ஸோ நான் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக ஒன்றாக போகுது. வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ நானே இப்போ படிக்கட்டுக்கு கீழே தான் இருக்கேன். ஸோ மேலே போனால் சுத்தமாக வந்து அந்த வெளிச்சத்துக்கு கண்ணே தெரியல. கீழே வந்து பார்த்தா ஃபுல்லாக இருட்டாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடகம் தான். வடகம் வந்து சோத்து வத்தல்னு சொல்லுவாங்க. ஸோ சோத்து வத்தல் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக கேட்டுருக்குற வீட்டில் செஞ்சு எனக்கு கொடுமா, வீட்டில் செஞ்சு கொடுமான்னு கேட்டுருந்தார். ஸோ அவர் இன்றைக்கி வரத்துக்குள்ளே சர்ப்ரைஸாக இன்றைக்கி வடகம் போட்டு காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு காலையிலேயே எல்லா வேலையும் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரித்து எடுத்துகிட்டு வெங்காயம், காஞ்ச மிளகா, உப்பு, சீரகம், அப்புறம் வந்து பழைய சாதம் இது எல்லாத்தையுமே போட்டு நிறைய சாதம் மீந்துருச்சு நைட்டு. ஸோ தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். காலையில் வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு எனக்கு வந்து எப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பேட்சஸ் வந்துச்சு. ஸோ அந்த 5 பேட்சுமே பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து ரெடியாக திரும்பி மாடியில் வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது. வத்தல் காய போட்டுட்டு இன்னும் கரண்ட் பில் கட்டணும். ஸோ வந்து மல்லிகை ஜாமான் வாங்கிறதுக்கு கடைக்கு போகணும். அங்கேயும் சில ஒர்க்ஸ்லாம் இருக்குது பேலன்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ வத்தல் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஃபுல்லாக பெருக்கியும் முடிச்சிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ இந்த வெயிலில் வந்து நம்ம உக்காஞ்சி வடகத்துக்கு காய போட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போவே நம்ம ஃபுல்லாக பெருக்கி முடிச்சிட்டோம். பெருக்கி முடிச்சுட்டு பாயும் போட்டுட்டோம். ஒரு கிளாத்தில் வந்து நல்லா துணியை வந்து நல்லா நனைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு விரித்து எடுத்துக்கலாம். ஈரம் பண்ணி ஒரு துணியை எடுத்துகிட்டு வந்து பாய் மேலேயும் காத்தி வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து பைப்பிங் பேக் வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து வத்தலை காய போட்டுடலாம். ஸோ பைப்பிங் பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வத்தல் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட பைப்பிங் பேக் ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஸோ ரெடி ஆகிடுச்சி. இதேமாரி இன்னொரு பையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டோம். எங்கள் மாமியார் வந்து மறுபடியும் ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீஃபில் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஃபுல்லாக போட்டு எடுக்கணும். ஸோ செம்ம வெயில் காயுது. ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும் பொழுது. ஈவினிங் எப்படி இருக்குதுன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அகெயின் போட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தேர்ட் பர்சன் இல்லை. ஸோ நாம்ளே தான் வீடியோ எடுத்துக்கணும். அதனால தான் கொஞ்சம் ஷேக்காக எடுக்குது. கோச்சிக்காதீங்க. நீ என்ன எடுக்குற? போடுங்க. மாமியார் பாருங்கள் சைடில் கோலம்லாம் போடுறாங்க. இது
இருக்கிற கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறோம். போட்டுட்டு நல்லா காய வச்சு மொறுன்னு பொரிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் நான் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேனோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைனலி நம்மளோட அவுட்புட் வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு 6 பேட்சஸ் வந்துச்சு. ஸோ 6 பேட்சஸுமே நாங்கள் வந்து போட்டு எடுத்துட்டோம். இது நல்லா வடிக்கிற வெயிலுக்கு நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வந்து இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக வத்தல் காய போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ வேலை ஓரளவுக்கு ஒரு வேலை முடிஞ்சுது. அடுத்து நம்ம வெளியில் போகிற வேலை இருக்குது. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு 1 by 1 பார்க்கலாம். நம்ம வடவும் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் தான் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு மார்க்கெட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம வரலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நகை சீட்டு கட்ட தான் வந்திருக்கோம். ஸோ மிடில் கிளாஸோட மோஸ்ட் ஒரு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா சேமிப்பு தான். ஸோ சேமிப்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நகை சேர்க்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு. ஏன்னா இருக்கிற விலைவாசி பார்த்திங்கன்னா நகை ரேட்டு தான் ஏறிட்டே வருது. ஸோ வந்து நானுமே நகை சீட்டு கட்ட தான் வந்திருக்கேன். நகை சீட்டு கட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் வாங்க போகிறோம். நகை சீட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட் ஜாஸ்தி. நான் வீட்டில் வச்சுருக்கிறேன், அதான் கேட்டுட்டு வாங்கிட்டேன். காய்ஸ், ஃபைனலி நம்ம பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப் வந்துவிட்டோம். ஸோ வந்து நான் நகை சீட்டு கட்ட தான் வந்திருந்தேன். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ நான் பார்த்திங்கன்னா 3 சீட்டு கட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காமஜெனி ஜுவல்லர்ஸ் வந்து இப்போ வந்து பிக் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ சீக்கிரமே வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி நம்மளும் கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஜுவல் ஷாப்பில் வந்து காசு கட்டி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா மல்லிகை கடைக்கு தான் போகிறோம். ஸோ மல்லிகை கடைக்கு போயிட்டு நம்ம தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே, நம்ம மல்லிகை கடை ஷாப்புக்கு வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா மல்லி வாங்கிட்டோம். மல்லி ரேட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ 100 ரூபா வருது. ஸோ வந்து வெளியில் பார்த்திங்கன்னா 1 கிலோ 120 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்மளுக்கு வந்து எப்போவும் ரெகுலர் கஸ்டமர். ஸோ இந்த கடையில் எப்பவுமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உழவர் சந்தை இருக்குது இல்லைங்களா. ஸோ பாண்டிச்சேரியில் உழவர் சந்தைக்கு உள்ளார வந்தீங்கன்னா அவுள் கடைக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஷாப்பே இது தான் இருக்கும். ஸோ நம்ம மல்லி வாங்கி முடிச்சிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா குழம்பு செலவு அரைக்கிறதுக்காக தான் மல்லி வாங்க வந்திருந்தோம். 3 கிலோ வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஒரு வழியாக பொழுது ஓடிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து எடுக்கலான்னு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபுல்லாக காயலை, சாஃப்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே வந்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலைல அகெயின் வெயிலில் வந்து நம்ம காய வச்சு எடுக்கணும். இன்னோட 2 days ஆச்சு. ஸோ வத்தல்லாம் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ அதை தண்ணி தெளித்து எடுத்துட்டு நம்ம அகெயின் தட்டில் போட்டு வெயிலில் காய வச்சதுன்னா சூப்பரான மொறு வத்தல்லாம் தயாராகிடும். நல்லா வத்தல் வந்து காஞ்சி வந்திருக்கு நமக்கு. ஸோ வந்து லைட்டாக அதை பிச்சு பார்க்கலாம். எல்லாம் ஒட்டிகிட்ருக்கு, வரமாட்டேங்குது பாருங்கள். அதனால் பின்னால் வந்து நம்ம கிளாத்தை திருப்பி போட்டு தண்ணி தெளிச்சுட்டு ஒரு பீஸாக எடுத்துடலாம். தெளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக பீசஸ்லாம் வருது. பார்த்திங்கன்னா பீசஸ் வந்து அழகாக வர ஆரம்பிச்சிடுது. வத்தல் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு துணியிலேருந்து. ஸோ நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துருக்கோம். வத்தல் நல்லா காய வச்சுருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஈவினிங் காய்ஞ்சாலே போதுமானது. நம்மளுக்கு 2 பிளேட் ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ வந்து கொஞ்ச நேரம் இது வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா சூப்பரான மொறு வத்தல் ரெடி ஆகிடும். இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கறதுக்கு தேவ்ஜெனி அஃபிஷியல் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.